நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.1. சரி, என்ன சொல்கிறாங்க? an object travel 16 meter in 4 second. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுதான், 16 மீட்டரை 4 செகண்டில் கிராஸ் பண்ணுது. அண்டு another in 16 minutes in 16 meter in 2 seconds. அது மீட்டர் தான், சரியா? ஏன்னா மீட்டரில் கொடுத்தா என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, மீட்டரில் கொடுத்தா செகண்ட்ஸை தான் டைம்ஸ் தரணும், ஓகேவா? டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் கொடுத்தா செகண்ட்ஸ் வந்து டைமில் இருக்கணும், அதாவது மீட்டர் m/sன்னு இருக்கணும். அதே மாதிரி கிலோமீட்டரில் தராங்க அப்படின்னா டைம் வந்து இதில் இருக்கணும், ஹவர்ஸில் இருக்கணும், சரியா? அதாவது கிலோமீட்டர் பர் ஹவர் இதெல்லாம் இருக்கணும், சரியா? சரி, இதில் என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, 16 மீட்டரை 4 செகண்டில் கிராஸ் பண்ணுது. செகண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, 16 மீட்டரை 2 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது. செகண்ட்ஸ் ஹவர்ன்ட்டனா. வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்? இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு இப்போ தானே படித்தோம், ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். கரெக்டாக? டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது? 16 மீட்டர் ப்ளஸ் இன்னொரு 16 மீட்டர், ஏன்னா 2 ஆப்ஜெக்ட். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 16 + 16 டிவைட் பை டோட்டல் டைம். ஃபஸ்ட்டு டைம் என்ன? 4 செகண்ட். அடுத்த டைம் 2 செகண்ட். அப்போது 4 செகண்ட் + 2 செகண்ட், ஓகேவா? ஸோ 16 + 16 என்ன வரும்? 16 + 16 வந்து பார்த்திங்கன்னா 20, 6 + 6 12, 32ன்னு வரும், கரெக்டாக? ஸோ 32 டிவைட் பை 4 + 2 6. அப்போ 32 மீட்டர் டிவைட் பை 6 செகண்ட்ஸ். ஸோ என்னோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்னது? ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 6 வந்து 6 5 டைம்ஸ் 30, கரெக்டாக? 5 டைம்ஸ் 30. ஸோ ரிமைனிங் 2 இருக்கும். ஸோ 6 டேபிளில் 2 வராது. ஸோ பாயிண்ட் வச்சு அப்படின்னா இங்கே 2 போடலாம். ஸோ 6ல் வந்து பார்த்தீங்கன்னா 6 3 டைம்ஸ் 18, கரெக்டாக? ஸோ 18னா ரிமைனிங் 2 தான் இருக்கும். ஸோ அகைன் 3 தான் வரப்போகுது. ஸோ 5.333ன்னு போய்கிட்டே இருக்கும், சரியா? 5.33ன்னு போயிட்டு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அவ்வளோலாம் தேவையில்லை, ஃபஸ்ட்டு 2 மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ 5.33 என்ன பண்ணலாம்? மீட்டர் பர் செகண்ட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இதான் ஆன்சர் சொல்ல போனால் இதான் ஆன்சர். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மீட்டர் பர் செகண்டுன்னு இருக்குல்ல, இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா m/-1ன்னு எழுதலாம். அதே மாதிரி கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருந்துச்சுன்னா இதையுமே கிலோமீட்டர் ஹவர் -1ன்னு எழுதலாம், சரியா? ஏன் சார், எதுக்கு சார் இப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே நல்லா பாருங்கள். இது என்ன இருக்குது? மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. இந்த செகண்டை நான் என்ன பண்ணுறேன்? மேலே எடுத்துகிட்டு போகிறேன். பவர் எதுவுமே இல்லைனா 1 தான் அர்த்தம், கரெக்டாக? செகண்டை மேலே எடுத்துகிட்டு போகிறேன், இன்வெர்ஸ் ஆகுது. அப்போ இன்வெர்ஸ் ஆனால் எனக்கு என்ன ஆகும்? சைன் சேஞ்ச் ஆகும், மைனஸ். அப்போது m/-1, அவ்வளோதான், சிம்பிள், வேறு எதுவுமே கிடையாது, சரியா? நெக்ஸ்ட் ஸ்பீடு வித் டைரக்ஷன். அதாவது ஒரு பொருளுக்கு டைரக்ஷனையும் சொல்கிறோம், ஸ்பீடையும் சொல்கிறோம் அப்படின்னா அது பேர் என்னது? வெலாசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் நான் சொல்கிறேன். அதாவது இங்கேருந்து நார்த்து போகுது, நான் இங்கேருந்து நார்த்து சைடில் ஒரு 40 கிலோமீட்டர் போயிருக்கோம் அந்த வண்டி அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போனா அது பேர் என்னது? வெலாசிட்டியை நான் சொல்கிறேன், சரியா? 40 கிலோமீட்டர் நார்த் சைடில் போகுதுன்னா வெலாசிட்டியை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? வெலாசிட்டியை பற்றி இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தி ரேட் ஆஃப் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் கேன் பி மோர் காம்ப்ரிஹென்சிவ் இஃப் வி ஸ்பெசிஃபை இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் அலாங் வித் ஸ்பீடு. அவங்களே பாருங்கள் என்ன சொல்லிட்டாங்க, ஸ்பெசிஃபை இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் அலாங் வித் த ஸ்பீட். மோஷன் என்னது? நகர்ந்து போய்கிட்டு இருக்குது. அப்போது நகர்ந்து போய்கிட்டு இருக்கு ப்ளஸ் அது கூட என்னது? நகர்ந்து போய்கிட்டு இருக்கு ப்ளஸ் அது கூட நான் என்ன பண்ணுறேன்? டைரக்ஷனை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், லெஃப்ட்டோ ரைட்டோ நார்த்தோ சவுத்தோ ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. ஸோ இந்த டைரக்ஷனை நான் சேர்த்து சொன்னேன் அப்படின்னா அதுதான் என்னது? வெலாசிட்டி. த குவான்டிட்டி ஆஃப் தட் ஸ்பெசிஃபைக் போத் திஸ் ஆஸ்பெக்ட் இஸ் கால்டு வெலாசிட்டி. வெலாசிட்டி இஸ் த ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் இன் அ டெஃபினட் டைரக்ஷன். அதே மாதிரி என்ன சொல்லிட்டாங்க? வெலாசிட்டி வந்து ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் இன் அ டெஃபினட் டைரக்ஷன். ஒரே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுதான் டெஃபினட் டைரக்ஷன், சரியா? அதாவது நார்த்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லை லெஃப்ட்டு பற்றி பேசுகிறேன்னா லெஃப்ட்டை மட்டும், அதாவது இந்த ஸ்டார்டிங்லேருந்து லெஃப்ட் சைடில் அந்த எண்டு முடியும் வரைக்கும் எவ்வளோ ஸ்பீடில் போச்சு அப்படின்றத நான் சொல்கிறது வெலாசிட்டி, சரியா? அதே மாதிரி அதுக்கப்புறம் லெஃப்ட்டு திரும்பிச்சு, ரைட்டு திரும்பிச்சு, அப்புறம் ஒரு யூட்டர்ன் போட்டு திரும்ப இப்படி சவுத் சைடு வந்துச்சு, அப்படி எல்லாமே என்னது? வெலாசிட்டி தான். ஸோ வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் டு இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி வந்து நம்ம யூன்னு எடுத்துப்போம், சரியா? இனிஷியல் வெலாசிட்டி யூ, ஃபைனல் வெலாசிட்டி வின்னு எடுத்துப்போம். அப்போ யூ
ப்ளஸ் வி டிவைடட் பை 2. இந்த u ப்ளஸ் வின்றது என்ன தெரியுமா? டிஸ்பிளேஸ்மெண்ட். இதை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம், சரியா? u ப்ளஸ் பி, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஃபைனல் வெலாசிட்டி, சரியா? நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஸ்பீட் அண்டு வெலாசிட்டி. ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு நிறைய பேர் டவுட் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா வெலாசிட்டினாலும் ஸ்பீடை பொறுத்து தான் சொல்கிறோம், ஸ்பீடுனாலுமே என்னது ஸ்பீடு தான். அப்போ எப்படி சார் ரெண்டுத்துக்கும் ஏன் சார் வேறு வேறு எடுத்துக்கிறோம்? ஸ்பீடுனே சொல்லலாம், இல்லை வெலாசிட்டினே சொல்லிப்போம், ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸ்பீடு வெலாசிட்டி வேறு வேறு. ஏன் வேறு வேறு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெக்டார் குவான்டிட்டி. சார் ஆல்ரெடி கன்ஃபியூஷனில் இருக்கும், இதில் என்ன சார் ஸ்கேலார் குவான்டிட்டி வெக்டார் குவான்டிட்டி அப்படின்றீங்கன்னா, சரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க கற்றுக்கோங்க. ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி என்ன இருக்கும்? வெறும் மேக்னிடியூடு மட்டும்தான் இருக்கும். மேக்னிடியூடு மட்டும்தான் இருக்கும். அதாவது என்னது எவ்வளோ இப்போ ஒரு மேக்னிடியூட் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மேக்னிடியூட் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்பீடை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்ல, ஸ்பீடை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இவ்வளோ ஸ்பீடில் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரு ஒரு லாரி போய்கிட்டு இருக்குது அப்படின்னா, இப்போ காரோடைய ஸ்பீடு லாரியோட ஸ்பீடு இப்போ மோர் ஓவர் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஈக்குவலாக இருந்தாலுமே லாரி வந்து எவ்வளோ வெயிட்டு? ரொம்ப வெயிட்டு. கார் வந்து லாரியை விட கொஞ்சம் கம்மி வெயிட்டு தான், ஓகேவா? இப்போது அதுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கோ அது ஏற்ற ஸ்பீடில் அந்த டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணுது, கரெக்டாக? இப்போ லாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டரில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா, லாரி வந்து 80 கிலோமீட்டர் போகுது. ஸோ காருமே வந்து 80 கிலோமீட்டரில் போகுது, சரியா? காருமே வந்து 80 கிலோமீட்டரில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் லாரியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம், கரெக்டாக? லாரியோட வெயிட் வந்து ரொம்ப அதிகம். பட் காரோட வெயிட்டு லாரியை கம்பேர் பண்ணும் போது கம்மி, கரெக்டாக? காரோட வெயிட் அதிகம், பட் இங்கே என்ன பண்ணுறோம், லாரி கூட கம்பேர் பண்ணுறோம், அப்போ கார் வெயிட்டு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். ஸோ இதுதான் வந்து என்னது மேக்னிடியூடு. ஒரு பொருள் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னா அதோட வெயிட்டை தாண்டி எவ்வளோ ஸ்பீடு போயிட்டுருக்கு, அதுதான் வந்து என்னது மேக்னிடியூடு, ஓகேவா? அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்பீடில் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு, அதுதான் மேக்னிடியூட். சரி, ஸ்பீடு மொத்தமாக மேக்னிடியூட்னா என்ன பண்ணிடலாம், ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை, மேக்னிடியூட்னா எவ்வளோ ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னே வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்றது ஸ்பீடு மட்டும்தான் பொறுத்து சொல்லும், சரியா? ஸ்கேலார் குவான்டிட்டின்றது ஸ்பீடை மட்டும்தான் சொல்லும். ஆனால் வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிறது என்னது? போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், அதாவது ஸ்பீடு ப்ளஸ் டைரக்ஷன், சரியா? இப்போ தான் நம்ம என்ன படித்தோம், ஸ்பீடு ப்ளஸ் டைரக்ஷன். அதாவது 40 கிலோமீட்டர் வந்து லெஃப்ட் சைடில் போச்சு, அகைன் ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ரோடு ஃப்ரீயாக இருந்தது, 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் லெஃப்ட் சைடில் ஈஸியாக போயிட்டாங்க. ஸ்பீடு ப்ளஸ் டைரக்ஷனோட சேர்த்து சொல்கிறோம், கரெக்டாக? சரி, ஸ்பீடு வந்து ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம். வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொன்னோம்? இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி டிவைடட் பை 2. ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீடு வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். பட் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் இருக்கும், அது நெகட்டிவாகவும் இருக்கும், ஜீரோவாகவும் ஒன்றுமே இல்லாமல் வெறும் கம்முனும் இருக்கும், ஓகேவா? இட் டஸ் நாட் டெல் அபவுட் டைரக்ஷன். அதான் நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சான்ஸை தரேன்னா மாற்றி மாற்றி எழுதி வைப்போம்ல, அதே தான் இங்கேயும் கொடுத்து வச்சுருக்காங்க அவங்களே. நீ என்ன மாற்றி எழுதுற, நானே மாற்றி தரேன் வச்சுக்கோ அப்படின்ட்டு. இது வந்து டைரக்ஷனை பற்றி சொல்லாதுன்ட்டாங்க. ஸ்பீடு வந்து டைரக்ஷனை பற்றி கிடையாது, பட் வெலாசிட்டிங்கிறது டைரக்ஷனை பொறுத்து இருக்கும். இட் டெல்ஸ் அபவுட் டைரக்ஷன் ஆஃப் மோஷன், அவ்வளோதான். செகண்ட், ஸோ அண்டர் வாட் கண்டிஷன் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஈக்குவல்ஸ் டு இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்றாங்க. எந்த கண்டிஷனில் மேக்னிடியூடு, அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஆப்ஜெக்டும் மேக்னிடியூடும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, சரியா? சொல்லிடலாம். ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. த மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஸ்பீட் when the object moves in straight line in the same direction without changing its direction அப்படின்றாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், சரியா? அது என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஏன்ற ஒரு இடத்துல இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பீன்ற ஒரு இடத்துக்கு போகிறேன், சரியா? பீன்ற ஒரு இடத்துக்கு நான் போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட் டைரக்ஷன், அதாவது என்னது லீனியர் மோஷனில் நான் ட்ராவல் பண்ணுறேன், சரியா? லீனியர் மோஷனில் நான் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸ்ட்ரெயிட் லைனோ லீனியர் மோஷனோ. இதுதான் வந்து என்னது எனக்கு, இதுதான் என்னது என்னோட மேக்னிடியூடும் என்னோட ஆவரேஜ் வெலாசிட்டி, அதாவது மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஸ்பீட். என்னோட ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. எப்போது லீனியர் மோஷனில் ட்ராவல் பண்ணும்போது, எப்போது லீனியர் மோஷனில் ட்ராவல் பண்ணும்போது, அதுதான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல்
டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? சரி, இதுவே எப்படி அதை நான் வந்து நாட் ஈக்குவலாக சொல்கிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இருக்கேன், ஏ இங்கே இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நார்த் சைடு நோக்கி ஒரு என்ன பண்ணுறேன், பி வரைக்கும் போகிறேன். அகெயின் பியிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், சிக்கு கொஞ்சம் கிராஸாக ஓகே, அந்த ரோடு சரியில்லை, கொஞ்சம் கிராஸாக நோக்கி சிக்கு போகணும். சிலேருந்து அகெயின் என்ன பண்ணுறேன், லீனியராக வந்து டிக்கு போகிறேன். சரியா? லீனியராக வந்து டின்னு போய் இங்கே முடிக்கிறேன். அப்போ இது பாருங்கள், இது வந்து ஈக்குவலாக, இது டோட்டல் இதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 65 கிலோமீட்டர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. 65 கிலோமீட்டர் ஆயிருக்கு. இது வந்து ஈக்குவலாக எனக்கு, இது வந்து நாட் ஈக்குவல். இது வந்து நாட் ஈக்குவல். எப்போ ஒரு விஷயம் வந்து டேரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகுதோ அது மட்டும் தான் எனக்கு வந்து ஈக்குவல். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல். புரியுதா? ஏதாச்சும் டவுட்டு புரியல அப்படின்னா, எந்த இடத்துல புரியல, என்ன புரியலன்றதை தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா? அதே மாதிரி டைமை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போகும்போது நான் மறந்துடுவேன். அதனால் எந்த டைம் ஆர் என்ன கொஸ்டின் ஆச்சு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? வாட் இஸ் ஓடோமீட்டர்? ஓடோமீட்டர்னால் என்ன? நிறைய பைக்ஸில், காரில், ஸ்கூட்டரில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம். முன்னாடி இந்த மாதிரி ஒரு மீட்டர் இருக்கும், கிலோமீட்டரை காட்டும். கரெக்டாக? கிலோமீட்டரை, அதாவது வெளியில் இருக்கிறது இல்லை, இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் என்னது, ஓடோமீட்டர். சரியா? இதுதான் வந்து ஓடோமீட்டர். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் என்னது, சொல்கிறது பேர் தான் ஓடோமீட்டர். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, 7. அடுத்து என்ன வரும், இங்கே 6 தான் வரப்போகுது. கரெக்டாக? 7 போயிடுச்சு. அடுத்து இங்கே என்ன வரப்போகுது, 6 வரப்போகுது. சரி, இது 7 போயிடுச்சு, அடுத்து 8 வரப்போகுது. அப்போ இங்கே எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காங்க, 2488 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இது எதில் தெரியுது, ஓடோமீட்டரை தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓடோமீட்டர் மெஷர் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த ஆட்டோமொபைல். எவ்வளோ தூரம் வந்து டோட்டலாக ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்றது தான் ஓடோமீட்டர். வாட் டஸ் த பாத் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் லுக் லைக் வென் இட் இஸ் இன் யூனிஃபார்ம் மோஷன்? ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதோட பாத் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இன் யூனிஃபார்ம் மோஷன் த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஆரம்பத்துலேருந்து இதுதான் நம்ம படிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைனில் போச்சு அப்படின்னா அது வந்து யூனிஃபார்ம் மோஷன் ஆர் லீனியர் மோஷன். கரெக்டாக? யூனிஃபார்ம் மோஷன் என்ன, ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அந்த பாத் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. கரெக்டாக? கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுது, கான்ஸ்டன்ட் டைமில் போகுது அப்படின்னா அது வந்து என்னது, யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, நெக்ஸ்ட். டியூரிங் an experiment a signal from a spaceship reached the ground station in 5 minutes. சரி, what was the distance of the spaceship from the ground station? The signal travels at the speed of light is 3 into 10 to the power 8 meter per second. சரி, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஒரு சிக்னல் கிடைக்குது. எங்கேருந்து கிடைக்குது, ஸ்பேஸ் ஷிப்லேருந்து கிடைக்குது. ஓகேவா? சிக்னல் வந்து ஸ்பேஸ் ஷிப்லேருந்து கிடைக்குது. ரீச்சஸ் த கிரவுண்ட் ஸ்டேஷன், அதாவது கிரவுண்டில் வந்து என்னது, ரிசர்ச் சென்டர்லாம் இருக்குல்ல, ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ அந்த ஸ்டேஷனுக்கு என்ன பண்ணுது, ஒரு 5 மினிட்ஸில் வந்து கிடைக்குது. சரியா? 5 மினிட்ஸில் அந்த சிக்னல் வந்து சேருது. வாட் வாஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்பேஸ் ஷிப் ஃப்ரம் த கிரவுண்ட் ஸ்டேஷன்? அதாவது ஸ்பேஸ் ஷிப்பில் இருந்து கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி என்ன சொல்லிட்டாங்க, சிக்னல் ட்ராவல்ட் அட் ஸ்பீட் ஆஃப் லைட். சிக்னல் வந்து எப்படி ட்ராவல் ஆயிருக்கான், லைட்டோடைய ஸ்பீடில் ட்ராவல் ஆயிருக்கு. லைட்டோட ஸ்பீடு வந்து என்னது, 3 into 10 to the power 8 மீட்டர் per செகண்ட். நிறைய பேர் இது ஏன் போடுறாங்கன்னே தெரியாது. 10 to the power 8 அப்படின்னா 3 போட்டுக்கோங்க, 8 டைம்ஸ் 0 ஆட் பண்ணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 மீட்டர் per செகண்ட். அதாவது 1s 10s 100 1000 10,000 lakhs 10 lakhs crore 10 crore. அப்போ 30 crore மீட்டரை ஒரு செகண்டில் என்ன பண்ணுது, லைட் வந்து ட்ராவல் பண்ணுது. ஓகேவா? 30 crore மீட்டரை ஒரு செகண்டில் என்ன பண்ணுது, லைட் வந்து ட்ராவல் பண்ணுது. சரி, அதே மாதிரி மீட்டர் per செகண்ட் இதுவுமே வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க. மீட்டர் per செகண்டில் வந்து தான் ட்ராவல் பண்ணுதுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 5 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்கல்ல, 5 மினிட்ஸ். ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து செகண்ட்ஸ். அப்போ மினிட்ஸ் என்ன பண்ணுங்கள், செகண்ட்ஸுக்கு மாற்றுங்க. எப்படி மாற்றுறது சொல்லித்தரேன். மினிட்ஸ் டு செகண்ட்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நல்லா பாருங்கள், 5 மினிட்ஸ். இப்போது 1 மினிட் வந்து எவ்வளவு, 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். கரெக்டாக? 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். அப்போது 5 மினிட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணலாம், முன்னே சொல்லியிருக்கேன், 60 மல்டிப்ளே பை 5. என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதோட மல்டிப்ளே பண்ணணும். அப்போ 5 மினிட்ஸ்னால் என்னது, 5 மினிட்ஸ் ஈக்குவல் டு 0 கண்டுக்காதீங்க, 5 6 டைம்ஸ் என்னது 30, 0வை இங்கே போட்டுக்கோங்க. அப்போ 300 செகண்ட்ஸ். ஓகேவா? 5 மினிட்ஸ் அப்படின்னா 300 செகண்ட்ஸ். சரி, ஓகே, இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் தானே கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். கரெக்டாக? ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீடு வந்து என்னது, 3 into 10 to the power 8 மல்டிப்ளே வித் டைம் வந்து என்னது 300 செகண்ட்ஸ். கரெக்டாக? சரி,
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 × 10⁸ இருக்குது. நான் அதே மாதிரி இந்த 300 செகண்ட்ஸையும் மாற்றிக்கிறேன். நான் என்ன சொன்னேன், இப்போ 2 0 இருக்கா, அப்போ என்ன பண்ணலாம், 3யை வச்சுட்டு × 10⁻², அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. 10⁸ அப்படின்னா 8 zeros போட்டோமா, அப்போ 10⁻300 இங்கே 2 zeros இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம், 2ன்னு நம்ம போட்டுக்கலாம். அதுக்காக தான் நான் அதை சொன்னேன். சரியா? இப்போது என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா, a⁻m × a⁻n = a⁻m + n. மேத்ஸில் படிச்சிருப்போம், படிக்கலனாலும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கீழே இருக்க வேல்யூஸ் வந்து சேமாக இருக்குது, பவர்ஸ் மட்டும் தான் என்ன இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படின்னா பவர்ஸை வந்து என்ன பண்ணலாம், ப்ளஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்க வேல்யூஸ் சேமாக இருக்குது, பவர்ஸ் மட்டும் தான் மாறி இருக்குது அப்படின்னா பவர்ஸை வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து பாருங்கள், 3 × 10 3 × 10 சேமாக தான் இருக்குது. கரெக்டாக? 3 × 10 3 × 10 சேமாக தான் இருக்குது. ஆனால் மேலே என்னது, பவர்ஸ் தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. கரெக்டாக? பவர்ஸ் தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 3 3s என்ன வரும், 3 டைம்ஸ் 3 3s என்னது, 9 × ஸோ 10⁸ 10⁻2, இதுதான் வந்து என்னது, 10⁸ மல்டிப்ளை பை 10⁻2. அப்போ இங்கே என்ன வரணும், 10⁸ + 2ன்னு வரணும். கரெக்டாக? அப்போது 8 + 2 என்னது, 10ன்னு இருக்கும். × 10⁻10 என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அப்படியே தெரியும், m/s ஆர் என்ன சொன்னேன், ms⁻−1. புரிஞ்சுதா? இது ஈஸி தானே, ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.2. சரியா? இப்போ அந்த ஓடோமீட்டர் சம் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. The odometer of a car reads 2000 km at the start of a trip and 2400 km at the end of the trip. ஸோ ஸ்டார்டிங்கில் 2000 km காட்டியிருக்கு, அப்புறம் எண்ட் ஆஃப் த ட்ரிப்பில் வந்து 2400 km காட்டியிருக்கு. அப்போ டேரெக்டாகவே சொல்லிடலாம், டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ போயிருக்கு, 400 km போயிருக்கு. கரெக்டாக? டிஸ்டன்ஸ் வந்து 400 km போயிருக்கு. If the trip took 8 hours, calculate the average speed of the car in km/h-1 and m/s (power-1). இது நல்லா பாருங்கள், என்ன சொல்லிட்டாங்க, km/hலையும் கண்டுபிடிக்கணும். அதாவது km/h-1 என்னது, km/h. ms/(-1) என்ன, km/s. ஓகேவா? இது ரெண்டுத்துலையுமே கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்தில் ஒன்றும் இல்லை, அண்டுன்னு கொடுத்துருக்கான். அப்போ ரெண்டுத்துலையுமே நான் கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தது, ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2000. கரெக்டாக? முடியும் போது எவ்வளோ இருந்துச்சு, 2400. முடியும் போது 2400. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருப்பாங்கன்னா, ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எவ்வளோ போயிருப்பாங்க, 2400ல் 2000 போச்சுன்னா 400 km தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரிஜினல் ட்ராவல்டு ட்ரிப்பு. ஓகேவா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த ட்ரிப்பு போயிருக்காங்கன்னா 400 km. சரி, ஓகே, அது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல்ஸ் என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து என்னது, டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 km. கரெக்டாக? டைம் வந்து என்னது, டைம் வந்து 8 hours. கரெக்டாக? ஸோ கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 வந்து 8 5 × 40. கரெக்டாக? 8 5 × 40. ஸோ 50 × 400ன்னு இருக்கும். கரெக்டாக? சரி, ஓகே. அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து என்னது, ஆவரேஜ் ஸ்பீடு 50 km/h ஆர் km (power-1). எப்படினாலும் எழுதிக்கலாம். சரியா? km (power-1). ஆனால் நல்லா கவனிங்க, இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா மாற்ற சொல்கிறாங்க. எதில், km/h-1 ஆர் ms (power-1)ல் மாற்ற சொல்கிறாங்க. மாற்றிட்டா போச்சு. அதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ km/h to m/s மாற்றணும் அப்படின்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மல்டிப்ளை பை 5/18. km/h m/s மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூவை என்ன பண்ணணும், 5/18 மல்டிப்ளை பண்ணுங்கள். சரியா? அதே மாதிரி சரி, ஃபஸ்ட் இது ஏன்னு சொல்லிடுறேன். ஏன் 5/18 அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போது 1 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு என்னது, 1 கிலோமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1000 மீட்டர். ஏன் கிலோமீட்டர் மீட்டர் எடுத்துக்கிறேன், இங்கே கிலோமீட்டர் இருக்குது, இங்கே மீட்டர் இருக்குது, அது ரெண்டு தானே ரிலேட் பண்ணி ஆகணும். அப்போ 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். அண்டு 1 ஹவர்னா என்னது, 1 ஹவர் ஈக்குவல் டு என்னது 60 மினிட்ஸ். கரெக்டாக? 1 ஹவர் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். அப்போ அதை செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணுங்கள், 60 மினிட்ஸ். அப்போ 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். அப்போ 60 × 6 என்ன வரும், 3600ன்னு வரும். ஓகேவா? 3600 செகண்ட்ஸ்ன்னு வரும். 1 ஹவர்னா 3600 செகண்ட்ஸ். ஓகேவா?
சரி, இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிலோமீட்டர் டு மீட்டரா, அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் 1000 மீட்டர் கரெக்டாக 1000 மீட்டர் டிவைடட் பை 3600 செகண்ட்ஸ். இப்போ நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா மேலே ஒரு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும், கீழே 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 2 டேபிள்லேயே கேன்சல் பண்ணுவோம். 2 5s are 10, 2 என்னது 8 2 1s are 2, ரிமைனிங் 1 இங்கே இருக்கும். 16 2 8 times 16 5/18 வந்துருச்சா? இந்த 5/18 தான் நான் என்ன பண்ணுறேன் கிலோமீட்டர் டு மீட்டர் பர் செகண்டோட மல்டிப்ளை பண்ணுறேன். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு மீட்ரு பர் செகண்டாக கேட்குறாங்கல்ல. ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருவோம். கிலோமீட்டர் டு மீட்டர் பர் கிலோமீட்டர் டு மீட்டரை மாற்றிடுவோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு 50 கிலோமீட்டர். அப்போது 50 மல்டிப்ளை பை 5/18, 50 மல்டிப்ளை பை 5/18. ஸோ அது கேன்சல் பண்ணால் என்ன வரும்? ஸோ 2 டேபிள்லேயே கேன்சல் பண்ணுவோம். 2 டேபிள்லேயே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 9 times 18 கரெக்டாக. அதே மாதிரி 2 25 times 15 இருக்கும். 2 25 times 50. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வேறு எதாவது கேன்சல் ஆகுமா? வேறு எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்போ டேரெக்டாக என்ன பண்ணலாம் 25 மல்டிப்ளை பை 5 ஆயிரும். 5 5s are அதாவது 125 இருக்கும் கரெக்டாக. 25 5s are 125 டிவைடட் பை 9 இருக்கும். இதை கேன்சல் பண்ணாலும் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணாட்டி அப்படியே விட்டாலும் விடுங்க. இப்போ இதில் என்ன இருக்குது கிலோமீட்டர் ஹவர் -1ல் இருக்குது. 25 கிலோமீட்டர் அதாவது 25/9 கிலோமீட்டர் ஹவர் -1. சரி, இப்போ இதில் மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும் மீட்டர் பர் செகண்டில் மாற்றணும். அதாவது மீட்டர் s⁻−1. இப்போ இதே 50 நான் என்ன பண்ணுறேன் ஆவரேஜ் ஸ்பீடு 50 தானே, 50 என்ன பண்ணுறேன் இப்போது என்ன பண்ணணும் மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும் கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுறேன் கிலோமீட்டர் பர் ஹவரை நான் மீட்டர் பர் செகண்டாக மாற்றினேன். இப்போ மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் மீட்டர் பர் செகண்டாக மட்டும் தானே மாற்றணும். வெயிட் சாரி ஆல்ரெடி 50 கிலோமீட்டர் பர் ஹவர் 50 கிலோமீட்டர் பர் ஹவர்லேயே தானே இருக்குது. சரி ரொம்ப யோசிச்சிட்டோமா, அதனால் வந்து ரொம்ப கேல்குலேஷனில் இறங்கிட்டோம். வேறு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி பாருங்கள் கிலோமீட்டர் பர் ஹவரில் தானே நம்மளுக்கு ஆன்சரே வந்திருக்கு. அப்போ நம்ம கிலோமீட்டர் பர் ஹவருடைய ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். கண்டுபிடிச்சி வச்சதான் இவ்வளோ நம்ம போராடி திரும்ப வேறு ஒன்றா கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ கிலோமீட்டர் பர் ஹவரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும் கரெக்டாக. அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் 5/18 அழிச்சிருக்கவே வேணாம் போல இருக்கே. சரி, அவ்வளோதான். ஸோ 125/9 தான் வந்து என்னது எனக்கு மீட்டர் பர் செகண்டுக்கான ஆன்சர். ஸோ அதை தானே இவ்வளோ நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். 5/18 இதால் பண்ணுவோம். கிலோமீட்டர் பர் ஹவராக மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா 5/18 நம்ம சொல்லியிருக்கோம் கரெக்டாக. இதே மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றணும் அப்படின்னா மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றணும்னா அப்படியே உல்ட்டா என்னது 18/5 மல்டிப்ளை பண்ணணும். 18/5 மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அவ்வளோதான். என்னது மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றணும் அப்படின்னா இது வந்து என்னது மீட்டர் s⁻−1 ஆர் மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? அதை தான் என்ன பண்ணிட்டேன் கிலோமீட்டர் பர் ஹவருக்குன்னு சொல்லிட்டு மாற்றி எழுதிட்டேன். கிலோமீட்டர் பர் ஹவர் நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். 15 கிலோமீட்டர் பர் ஹவர் இங்கே இருக்குது. அதாவது 50 கிலோமீட்டர் ஹவர் -1 ஆல்ரெடி இங்கே இருக்குது ஹவரில். ஸோ மீட்டர் பர் செகண்டில் மாற்றினா மட்டும் போதும். நெக்ஸ்ட் வந்து என்னது 7.3 ஆர் இல்லையா இந்த 125/9 நீங்கள் என்ன பண்ணுங்கள் 125/9 கேன்சல் பண்ண முடிச்சா கேன்சல் பண்ணுங்கள். ஸோ கேன்சல் பண்ணிங்க டிவைட் பண்ணால் ஆன்சர் வரும். ஸோ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அரௌண்டு சம்திங் 13.8 சம்திங் வரும். ஓகேவா? 13.8 சம்திங் வரும். ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் உஷா ஸ்விம் இன் 90 மீட்டர் லாங் பூல். ஷி கவர்ஸ் 180 மீட்டர் இன் 1 minute by swimming from one end to other end and back along the same straight path. Find the average. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஓகேவா? ஒரு ஸ்விம்மிங் பூல். ஸோ இது வந்து ஏன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதோட எண்டு வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இது எங்கே முடியுது, பின்னு முடியுது. இதோட டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 90 கிலோமீட்டர். 90 மீட்டர் லாங் பூல். ஷி கவர்ஸ் 180 மீட்டர் இன் 1 minute. சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 90 மீட்டர். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு போகிறாங்க, இங்கே தொட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க அதே டைரெக்ஷனில் திரும்பி வந்து இங்கே தொடுறாங்க. அப்போ டோட்டலாக என்னாச்சு 90 + 90 போகிறது ஒரு 90 வரது ஒரு 90 மொத்தமாக சேர்த்து என்னது 180 மீட்டர் ஆகிடுச்சு கரெக்டாக. அது எதில் இன் 1 minute. ஓகேவா? இன் 1 minute முடிச்சிட்டாங்க. சரியா? இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க.
ஸோ இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்தால் அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னது 0. ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னது 0. என்னென்ன கொடுத்துருக்காங்க, பூலோடைய லென்த்து என்னது 90 மீட்டர். டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்னது 180 மீட்டர். அதே மாதிரி டைமுமே கொடுத்துட்டாங்க. டைம் வந்து என்னது மீட்டரில் தானே இருக்குது டிஸ்டன்ஸு, அதாவது டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் இருக்குது. டிஸ்டன்ஸ் மீட்டரில் இருந்தால் டைம் எதில் இருக்கணும், செகண்ட்ஸில் இருக்கணும். ஆனால் இங்கே எதில் இருக்குது, மினிட்ஸில் இருக்குது. அப்போ 1 minute ஈக்குவல்ஸ் டு 60 செகண்ட்ஸ். கரெக்டாக? அப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 60 செகண்ட்ஸ். 60 செகண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம தேவையான எடுத்தாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, ஆவரேஜ் ஸ்பீடு அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஃபஸ்ட்டு ஸ்பீடு கண்டுபிடிப்போம், ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிப்போம், அப்புறம் வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். ஸோ ஸ்பீடு வந்து என்னது, ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். கரெக்டாக? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து என்னது 180, டைம் வந்து என்னது 60. ஸோ 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 6 3 times 18. கரெக்டாக? அப்போது 3 என்னது மீட்டர் பர் செகண்ட். ஆர் என்ன பண்ணலாம், மீட்டர் s⁻⁻1 எதுனாலுமே எழுதிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. செகண்ட் ஸ்பீடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வெலாசிட்டி வந்து என்னென்னு கொடுத்துருக்கோம், வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். வெலாசிட்டி வந்து என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம், d ஈக்குவல் டு 0. கரெக்டாக? 0 டிவைட் பை டைம் வந்து என்னது 60 செகண்ட்ஸ். 0 டிவைட் பை எனிதிங் என்னது 0 கூட டிவைட் பை எனிதிங் எந்த நம்பர் இருந்தாலும் அது என்னது 0 தான் ஆன்சர். அப்போ 0 m s⁻⁻1 ஆர் 0 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு.